ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விவினுடைய ஒரு நியூ எஃப்எஃப்டா ஓகேவா. அது நேம் வந்துட்டு பிரேக் பாய் ப்ரோக்கேன் வித் இன்னசென்ட் ஹார்ட் ஓகேவா. அப்படியே ஸ்டெடிக்குள்ளே போகிறான்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் தான். அம்மா ப்ளீஸ்மா வேண்டாம்மா சொல்லிட்டாங்க. பாரு நீ என்ன பண்ணுறதுக்கு தெரியுமா ஹோபி, நீ பண்ணுற வேலைக்கு எப்படி சொல்கிறது, வெளில தலை காட்ட முடியாத யாருக்கா தெரிஞ்சுனாக்கா ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்திருக்க, காலேஜ் முடிக்கிறப்ப ப்ரெக்னென்ட் ஆகிருக்க, கேட்டால் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி எப்படா இது அப்படி கேட்குறாங்க. அம்மா அது சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒருத்தனை லவ் பண்ணமா சொல்கிறாங்க. அப்போ லவ் பண்ண பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் தம்பி ஒன் சைடில் லவ் பண்ண அந்த பையன் லவ் பண்ணவே இல்லைம்மா சொல்கிறாங்க. லவ் பண்ணால் எப்படி குழந்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயப்படாமல் கேட்குறாங்க. அங்கே இருக்கும் ஜெயப்பட அம்மா அவங்க பாரு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிடா. நீங்கள் பாரு உன் தங்கச்சி கூட நான் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணதில்லை, மணியெல்லாம் உனக்கு எதுவும் ஸ்பெண்ட் பண்ண, எனக்கு நல்லா படித்து நல்லா பார்த்துப்பா, என்ன தங்கச்சி அப்பா அம்மாவெல்லாம் நல்லா அப்பா அம்மா நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு உன் நம்பி நாங்கள் எல்லாமே அவளுக்காக நாங்கள் பார்த்து பண்ணோம்டா. அவ்வளோ பெரிய காலேஜில் படிக்க வச்சிருந்தா, சக்திக்கு மீறி பணம் கட்டியிருக்கோண்டா, எல்லாம் பார்த்து நல்லா பார்த்துக்கணும் நினச்சாக்க நீ எப்படி கொடுப்பதுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்பட அம்மா தான் ஜெயப்பா அப்படி திட்டிட்டு இருக்காங்க. ஜெயப்பு ரொம்ப அழுகிறாங்க. பாரு இது மெடிசன் மிக்ஸ் பண்ணியிருக்கா கூடி எப்படி சொல்கிறீங்க அம்மா வேண்டாம்மா சொல்கிறாங்க. பாருடா இந்த குழந்தை எப்படி நீ கொண்டு பண்ணுவோம், இந்த பாரு ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயப்பட அம்மா சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா அந்த குழந்தை தப்பே பண்ணலம்மா, அந்த குழந்தை பாவமாக சொல்கிறாங்க. பாரு ஜெயஹோப் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறத ஏற்ற முடியல. ஃபஸ்ட்டு ஒரு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அந்த பையன் லவ் பண்ணலன்னு சொல்கிறது. செகண்ட் ப்ரெக்னென்ட் ஆகிருக்க, அந்த பையன் வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். அப்படி எப்படா இது அப்படி சொல்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க இந்த குழந்தை அழைச்சி தான் கொஞ்சம் நல்லது ப்ளீஸ் சொல்லி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயப்படாமல் கெஞ்சுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோ தண்டை, உங்கள் அப்பாவுக்கு தெரியுது முடியாது அழைச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்பட அம்மா ஜூஸில் மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. குடிடா சொல்கிறாங்க. ஜெவ பார்க்குறவங்க முடியவே முடியாது சொல்லிட்டு அப்படியே ஜூஸை தட்டி விடலான்னு போகிறாங்க. ஜெவப்படாமல் பார்க்குறாங்க. இப்படிதான் பண்ண சரி வர சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மவுத்து கிளிக் பண்ணி பிடிக்கிறாங்க. அவர் உட்காந்துருக்காரு சோஃபா அப்படியே ஜூஸ் ஊற்றலாமா, ஜெவப்பட மவுத்தில் ஊற்றி விட்றான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஜெவப் டக்குன்னு அந்த அவனோட ஹேண்டை ஃபோர்ஸ் போய் தட்டி விட்டாங்க. ஜூஸ் கஷ்டப்பட்டு இருந்தது. ஜெவப்படாமல் ஒன்று அரைச்சிடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய தகவல் பண்ணிட்டு என்கிட்டே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு இப்போ சன்னா ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நேற்று தான் சொல்கிறாங்க. ஜெவப்பாமல் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து அங்கே ஒரு பர்சன் அவ்வளோ அழகாக இருந்துருக்காங்க. ரொம்ப ஹாட்டாக கோல்டாக ஒரு லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு பார்க்க ஒரு மாஃபியா ஒய்ஃபில் இருக்காரு. மாஃபியான்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு சீவ மனதாக இருக்காரு. பார்க்க லுக்கு அப்படி இருக்கு. அவரோட ஆரா வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. இப்போ ஜெவப்படாமல் பார்க்குறேன். நீங்கள் யார் அப்படி கேட்குறாங்க. பார்த்தா ஒரு ஷூலேருந்து பார்த்தா அவர் போட்டுக்க ட்ரெஸ் அவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு ரிச்சஸ்ட் மேனாக தெரிகிறார் அவர். இப்போ அவங்க பார்க்குறாங்க. எதுக்காக அவங்க பையன் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் யாரும் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் யார் இருக்கா, நீங்கள் எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவப்படையை எந்திரிச்சிட்டாங்க. பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பாஸ் பார்க்குறாங்க. பாருங்கள் அது ஏன் பையன் முக்கியமாக நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த பாஸ் உங்களுக்கு தரேன் சொல்லி முன்னாடி வராங்க. உன் பேர் ஜெவப்பா கேட்குறாங்க. என் பேர் ஜெவப், நீங்கள் யாரும் எப்படி கேட்குறாங்க. நீ எதுக்காக அழுதுட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அதை எப்படி சொல்ல முடியும், நீங்கள் யாரும் தெரியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பசங்க பார்க்குறாங்க. நான் யாரும் தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பசங்க பார்க்குறாங்க. என் பேர் மின்னியுங்கி சொல்கிறாங்க. மின்னியுங்கினா சொல்கிறாங்க மின் குரூப்போடைய சிஇஓ மின்னியுங்கி, அதாவது டேங்கோடைய ஸ்டெப் பிரதர் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டேங்கோடைய ஸ்டெப் பிரதர் ஓகேவா சொல்கிறாங்க. டேங்கோட அண்ணா அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடுது. என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு இன்னும் பயம் வருது. வரல இவருமே வந்து பேபி அழிக்க தான் வந்து குறைச்சிட்டு ஒரு மாதிரி பாருங்க. சத்தியமாக நீ தப்பு பண்ணலைங்க, நான் செடியூஸ் பண்ணவே இல்லைங்க. தேவை அன்றைக்கி எனக்கு என்ன நினச்சி தெரியாமல் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். நான் லவ் பண்ணுறது அதுக்காக நான் அப்படிலாம் எடுத்துக்க நினைக்கவே இல்லை. தெரியாமல் தான் நடந்துச்சு. இது மாதிரி தப்புன்னு சொல்லி தேவைப்படுறாங்க. இப்போ நம்ம ஆஷுவாக பார்க்குறேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ எது கலராக சொல்கிறாங்க. நான் சொல்கிறத சொல்கிறாங்க. பாரு இப்போ நான் எதுக்காக வந்திருக்குன்னு தெரியுமா கேட்குறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் லவ் பண்ணல, நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிற அப்படி கேட்குறாங்க. இந்த பேபி என்ன பண்ண போகிறப்ப கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவப்படாமல் பார்க்குறாங்க. ஓ அந்த பையனோட அண்ணன் தான் நீ யார் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாரு உன் தம்பி என்ன பண்ணியிருக்கான், லவ் பண்ணாதப்போ எப்படி இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆக முடியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சு எப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவப் பார்க்குறாங்க. சில விஷயங்கள் அப்படி சொல்கிறாங்க. இதுமாதிரி மியூட்டில் அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இதுமாதிரி சத்தியமே தப்பு இல்லை, எனக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் போனேன், அந்த சுச்சுவேஷன் நடந்துச்சு. ஆனால் தேவை நினச்சிக்கிட்டா நான் செடியூஸ் பண்ணிட்டு நான் தான் செடியூஸ் பண்ணிட்டு நினச்சிருக்கேன். நான் தான் ட்ரக் கலந்து கொடுத்தேன், நான் தான் அவனை எடுத்துக்கிட்ட சொல்லி தப்பாக நினச்சிக்கிறேன். சத்தியமாக அப்படி பண்ணவே இல்லை, லவ் பண்ண தான் அதுக்காக பிள்ளைங்க பண்ணவே இல்லை, நான் அந்த மாதிரி பசங்க இல்லை அப்படி சொல்லி ஜெவப் ரொம்ப அழகாங்க. இதை பார்க்குற ஜுவாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ சுகா பார்க்குறாங்க. இப்போ இந்த பேபி சொல்கிறாங்க. பேபி நான் எதுவும் பண்ண மாட்டேன், பாவம் எது தப்புமே பண்ணல, அது எதுவுமே தெரியாது அப்படி சொல்லிட்டு உயிர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயகாக்கு அவர் ஸ்டமக்கை கை வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப இன்னசென்ட் சோல் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப்படாமல் பார்க்குறேன். என்ன ஓகே சொல்கிறாங்க. பாருங்கள் என் பையன் ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட் இவனை நம்பி மொத்த பணத்தை கட்டி படிக்க வச்சிருக்காங்க தெரியுமா. அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுற ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. இவங்க தங்கச்சியை விட்டு நாங்கள் சாதாரண ஸ்கூல் சேர்த்துட்டோம், ஆனால் இவன் மட்டும் நல்ல ஸ்கூல் நல்ல காலேஜில் படிக்க வச்சுருக்காங்க. இவன் பார்த்துப்பான் எங்களையும் எங்கள் பொண்ணையும் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவரும் நம்புவோம். ஃபஸ்ட்டு பையன் பொறுப்பாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு என்னமோ நினச்சோம். ஒரு ட்ரீம் வச்சுருந்தாங்க, ட்ரீம் மட்டும் நொறுக்கிட்டு நின்றுருக்கான் அப்படி சொல்லிட்டாங்க. உங்கள் தம்பி எனக்கு லவ் பண்ணவே இல்லையா, ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கான் இவன், அது இந்த மாதிரி ஆயிருக்கான். இப்போ அந்த குழந்தை அழிவு சொல்ல அழிக்க மாட்டா. இப்போ என்ன தான் பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம ஜெயவா அமுதிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் தெரிஞ்சால் உயிரை விட்டு வர சொல்லுவோம். இப்போ நம்ம
சுகாருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் எல்லாத்தையுமே இவங்க ஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் எதுவுமே இல்லை தெரியுமா. இந்த பொண்ணு பாருங்க பாவம், பொண்ணு பாயிண்ட் பண்ணுறாங்க, குட்டி பாப்பா நின்றுருக்காங்க. ரொம்ப குட்டி பாப்பால மீடியமாக ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். இப்போ நிமிஷம் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ண நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த குழந்தைய அழிச்சிட்டு எனக்கு எது நல்ல இடத்துல ஒரு ஜாப் கிடச்சிருக்காங்க, ஜாப்பு போகணும்னு சொல்கிறாங்க. இவங்க ஜாப் போயிட்டு என் ஹஸ்பண்ட் நிறைய கடன் வாங்கியிருக்காரு, செட்டில் பண்ணணும், எல்லாம் இவனுக்காக வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு சிவப்போட அம்மா சொல்கிறாங்க. என் பையனை அந்த வரைக்கும் எல்லாமே நான் வந்து பத்திரம் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போ எப்போ வந்துட்டு யாரோ ஒரு குழந்தை வந்துட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன் நினைக்கிறாங்க. அந்த வயசு ஒரு குழந்தை வந்துட்டு யாரும் இந்த மாதிரி உருவாக்க குழந்தை வந்துட்டு அவங்க வந்து வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்போட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நிமிஷம் பார்க்குறாங்க. அவர் பர்சனுக்கு மேக்கப் கொடுக்குறாங்க. மேக்கப் இவ்வளோ வராது சார் சொல்கிறாங்க. கூட சொல்கிறாங்க, செக் புக் கொடுக்குறாங்க. இப்போ அந்த செக் புக்கில் நம்ம சுகாதாரத்தில் சைன் பண்ணி தராங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஃபில் பண்ணிங்கன்னா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ வேணுமோ, எத்தனை கோடி வேணுமோ, எத்தனை லேக்ஸ் வேணுமோ ஃபில் பண்ணிங்கன்னா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த பையன் எனக்கு சொந்தமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணிங்க, ஓகே ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு இருக்க கடன், இவங்க உங்கள் பொண்ணோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட், உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு எவ்வளோ வேணும் மொத்தமாக எடுக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இவன் கூட இருப்பான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி வச்சுக்க முடியும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. பாருங்கள், அது ஏன் பிரச்சனை ஓகே நான் பார்த்துக்கிறேன். இந்த குழந்தை எங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமானது, செகண்ட் அவன் எங்களுக்கு சொந்தமான ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜெவப்பூர் மாதிரிக்கு என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் என் கூட இருக்க போகிறேன். அவங்க அம்மா பார்க்குறாங்க, எங்கள் அம்மா பார்க்குறாங்க. பாருங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ நாள் ஃபில் பண்ணீங்க ஓகே கவலையில் எப்படி சொல்கிறாங்க. ஜெவப்பூர் அம்மாவுக்கு ஒரு மாதிரி பாருங்கள், எங்கள் பையனும் பாருங்க தான் சொல்கிறாங்க. அப்படியா உங்கள் பையன் உங்களுக்கு பாருங்க என்ன சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன உங்கள் பையனால உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது என்ன சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் பையன் நினச்சி ஒரு பெரிய ட்ரீம் வச்சுருக்கீங்க, அந்த ட்ரீம் உடஞ்சிருச்சு அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப்பூர் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணிங்க சரியாக சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ டேஸ் அவங்க ரொம்ப மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு பெரிய அமௌண்ட் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இது பார்க்குற ஜெவப்பூர் கண்ணு டேஸ்ட் பாராட்டு அம்மா சொல்கிறாங்க. பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த பையன் என்ன சரி கவலையில் சரியா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் என்னாலும் படிக்கணும்னு சொல்கிறாங்க. பார்த்தாக்க அவங்க ஃபேமிலி செட்டில்மெண்ட் ஆகிற அளவுக்கு அவங்க மணி எழுதிட்டாங்க. அதில் சுகா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெவப்பூர் சுகா கேட்குறாங்க போகலாமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க போகலாமா கேட்குறாங்க. ஜெவப்பூர் எதுவுமே யோசிக்கவே எனக்கு நம்ம அம்மா நம்ம விட்ட மாதிரி ஆயிடுச்சு, சேல் பண்ண மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லா மணி அவ்வளோ பெரிய மணி அமௌண்ட் எழுதியிருக்காங்க. அப்படியே மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு மனிதன் இம்பார்ட்டம்மா அப்படி சொல்லும்போது இம்பார்ட்டம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவப் கேட்குறாங்க. ஜெவப்பூர் நம்ம எதுவுமே சொல்லலை. உனக்கு வரைக்கும் நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ண மாட்டோம். தங்கச்சி எப்பவும் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். ஆனால் இன்னைக்கு நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்துருக்க, கொஞ்சம் கூட ஃபேமிலி பற்றி யோசிக்காத, நாங்கள் எதை குடும்பம் பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு பார்க்கலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஏன் பண்ணாங்க. எல்லாமே உனக்காக தானே சொல்லிட்டு ஜெவப்பூர் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி பண்ண எங்களுக்கு என்ன சரியா, இதுக்கப்புறம் என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் நான் பத்திரம் பார்த்துப்போம், எங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும், நீங்கள் கோயில் எப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்க இந்த பையனை செய்ய கவலையில் எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப்பூர் மனசு உடனே போய்ட்டு மா சொல்கிறாங்க. இந்த அம்மா கூப்பிடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா எதுவுமே சொல்லமா போகலாமா சொல்கிறாங்க. ஜெவப்பூர் தன்னாயிட்டு அப்படியே நின்றுக்காரு உடஞ்சி போயிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவப்பூர் ஹேண்ட் சுகா பிடிக்கிறாங்க. அப்படியே ஜெவப்பூர் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஜஸ்ட் வீட்டில் ஒரு நார்மல் ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ்ஸோடு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சுகா டேரக்டாக ஜெவப்பூர் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. ஒரு பெரிய மேன்ஷனு, அந்த மேன்ஷனுக்குள்ளே அவ்வளோ பாடிகார்ட்ஸ் இருக்காங்க. இங்கே 2 பர்சன் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க சொல்லுங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. எங்கே போயிருக்கா சுகா சொல்கிறாங்க. அது எங்கே போயிருக்காரு வந்து வரப்போ சொல்கிறாங்க. சரி ஓகே சரி வெயிட் பண்ணிருக்காங்க. போயிடலாம் நம்ம சுகா தான் காரோட இறங்க சொல்கிறாங்க. ஜோப் வரப்போ இவ்வளோ அழுது வந்துருப்பாரு. இங்கே பாரு அழுது நிறுத்து வா சொல்கிறாங்க. இப்போ ஜோப்க்கு இறங்குறாங்க. ஜோப் என்ன முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க சொல்கிறது வந்து கேட்கணும், எனக்கு அவ்வளோ மணி கூட்டு வராங்க சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ சுகா ஜோப் போட்டு உள்ள வராங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. சுகா சொல்லிட்டு உள்ள வராங்க. இப்போ அந்த கிராண்ட்மா மட்டும் தான் இருக்காங்க. ஒரு கிராண்ட்மா பார்க்க ஒரு கிராண்ட்மா தான் ஆரம்பிச்சு சுகா பண்ணி ஒரு கிராண்ட்மா தான் பார்க்குறாங்க. சுகா யார் கேட்குறாங்க. கிராண்ட்மா இது சொல்கிறாங்க. சொல்லி சொல்கிறாங்க. நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சொல்கிறேன் ஒரு பர்சன் லவ் பண்ண சொன்னேன். நீ இன்னொரு பர்சன் லவ் பண்ணேன் சுகா சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஒரு பர்சன் லவ் பண்ணேன் சொல்கிறாங்க. அட உண்மை சொல்கிறேன் அப்படி என்கிட்ட ஒரு லேட்டர் ஆச்சு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து மேட்ச் பண்ணி சொல்கிறேன்னு நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. இல்லை நான் இன்னொரு பர்சன் லவ் பண்ணுறேன். அந்த பையன் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கனே சொல்கிறாங்க. ஆனால் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி கண்ணில் கலங்கிருக்கு அப்படி கேட்குறாங்க. அது அவங்க ஃபேமிலி விட்டு வந்துட்டாங்க சொல்கிறாங்க. ஃபேமிலி விட்டு எதுக்கு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கல சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது அவங்க அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்கல, எனக்கு அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஏமா அவங்களுக்கு பிடிக்கல, உனக்கு என்ன குறைச்சி நம்மகிட்ட என்ன இல்லை சொல்கிறாங்க. நம்மகிட்ட எல்லாம் என்ன எல்லாமே இருந்தாலும் பிடிக்கணும்ல சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கலையம்மா, அதான் அவங்க அப்பா அம்மா வந்து ட்ரிப் போட்டு என் கூட வந்துட்டான்னு சொல்கிறாங்க. இது கேட்குற ஜோப் மார்க்கு என்ன சொல்கிறாருன்னு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகால கிராண்ட் பார்க்குறாங்க. அவங்க என்ன வேணாம்னு சொல்கிறது. இப்போ நான் பார்த்துக்கிறேங்க பார்க்கவும் பேர் என்ன சொல்கிறாங்க. நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜெயஹோப் சொல்கிறாங்க. ஜெயஹோப்பா ஹோப்பி இங்கே பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, சுகா ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயஹோப் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எதுக்கு அழக்கூடாது ஓகேவா, அவனுக்கு 2 வெட்டிங் நடக்கும் எல்லாமே இங்கே அழகாக ஒன்று பார்த்துப்பாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. கிராண்ட்மா ஒன்று சொல்லி தப்பா இருக்கலாம் சொல்கிறாங்க. சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜெயஹோப் சொல்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. சுகா என்ன பேசுகிற சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற நீ, அந்த மாதிரி பையன் இல்லையே சொல்கிறாங்க. இல்லை நான் வளர்த்த பையன் நீ எப்படி சொல்லிட்டு
கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அது இல்லை கிராண்ட்மா, அது சொல்கிறாங்க. அன்றைக்கி நாங்கள் வேணும்னு பண்ணல, ஒரு சிச்சுவேஷனால் நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன்னா சொல்கிறாங்க. அடப்பா ஏன்டா அப்படி பண்ணேன், உனக்குட்டி நீ இப்பெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா கேட்குறாங்க. அது தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. சுகா தான் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி சொல்கிறாரு. இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. பரவாயில்ல, நான் கூட நினச்சேன் உனக்கு ஒரு பர்சனை பிடிக்குமா, உண்மையை லவ்லாம் பண்ணுவியா, மேரேஜில் பண்ணிப்பியா அப்படின்னு நினச்சேன். நீ அப்படி இருக்க சேவச்சா, நீ ஒரு பர்சனை லவ் பண்ணி எப்படினாக்கா ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டே சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு மாதிரி இருக்குது, அது மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. பார்த்தியாவோ பொண்ணும் பயப்படா சரியா சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க அம்மாவுக்கு ப்ரெக்னெண்ட்டாக தெரிஞ்சிச்சாதான் ரொம்ப கோப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யாராலும் கோப்பம் தான் செய்வாங்க, இந்த மாதிரி பிஃபோர் மேரேஜ் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக அது கோதம் போடுவாங்க சொல்கிறாங்க. அதான்மா சொல்கிறாங்க. அதாங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல கொஞ்சம் பண்ண சமாதானம் ஆகிடுவாங்க சரியா சொல்கிறாங்க. நான் பேசுகிறேன் அப்புறமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா கேட்குறாங்கம்மா. இப்போ சொல்கிறாங்க உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறா சொல்கிறாங்க. எப்போ கிராண்ட்மா சொல்கிறாங்க. நாளைக்கு அரேஞ்ச் பண்ணுவா சொல்கிறாங்க. நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்மா ரொம்ப கிராண்டாக ஒரு வெட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே சுகாவுக்கும் ஜெயோவுக்கும் மேரேஜ் நடந்துட்டுருக்கு. ஜெயாவுக்கு எதுவுமே கேட்குற சுகா கிட்ட அவர் அமைதியாகவே இருக்காரு. இது பக்கம் நம்ம சுகாவுக்கும் ஜெயாவுக்கும் மேரேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சுகா கேட்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உனக்கு நெக்ஸ்ட் எனக்கு பிளான் இருக்கா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளான் சொல்கிறாங்க. நீ படிக்கணுமா இல்லை வேறு என்ன பிளான் அப்படி கேட்குறாங்க. ஜெயா பார்க்குறாங்க. எனக்குன்னு எதுவுமே இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படியே கேட்பான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. தப்பாக புரிஞ்சுட்டான் போல, நம்ம ஏதோ பேருக்காக கூட்டிகிட்டு வந்து நினச்சிட்டான் போலன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எதை நினச்சி உறுப்பிட சரியாக சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் கிராண்ட்மா கிட்ட போய் சொன்னீங்க சொல்கிறாங்க. என்ன போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்னோட பாய் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க சொல்கிறாங்க. எங்கள் கிராண்ட்மா கிட்ட எப்படி சொல்கிறேன், இது வந்துட்டு என்னோட தம்பியோட பாப்பாலாம் சொல்கிறாங்க. கேட்குறாங்க என்ன இதுக்கு. அவங்க என்னோட கிராண்ட்மா ஓகே, என்னோட அப்பாவோட அம்மா அப்படியே சரியாக சொல்கிறாங்க. அவங்க டேமில் தான் காசு இருக்கும், டேங்க அவங்களுக்கு பிடிக்காது சரியாக சொல்கிறாங்க. என்ன இதுக்கு டேங்க அவங்களுக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்கிறாங்க. அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அதான் போய் சொன்னா சரியா சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு போய் சொன்னீங்க சொல்கிறாங்க. சம்லி செஞ்சு ஓகேவா, என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டில் ஹாப்பியாக இருக்கும் சரியா. நீ ஒரு இன்னசென்ட் சொல்லி எனக்கு தெரியும் ஓகேவா. உங்களோட பர்சன் ஹர்ட் பண்ணுறதுல பார்த்துட்டு இருக்க முடியாது, என் தம்பி ஹர்ட் பண்ணுறதுல பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜெயோ அமைதியாக இருக்காங்க. அந்த வீட்டோட எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், எல்லாமே அது கிடைக்கும், என்ன வேணாலும் நீ கேட்டு கேட்காம எல்லாமே கிடைக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறாங்க. ஏன் எதுக்காக நீ பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுப்பா அப்படி சொல்லிட்டு சுகா போயிட்டாங்க. இப்போ நம்ம சுகா வந்துட்டு நீ ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. டேரக்டாக கார்ல பேச போகிறாங்க. அங்கே பார்த்தாக்கா ஒரு பர்சன் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு டேங்க் ரூம் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணு அப்படி சொல்லிட்டு டோர் வந்து லாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேங்க் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. சுகா பார்த்தா டேவ் போட்டு அந்த அடிக்கிறாங்க. சுகா டேக்கு ரொம்ப கோவம். சுகா நிறுத்து சொல்கிறாங்க. இப்போ சுகா ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அடிச்சு டயர்டாகிறாங்க. ஏன்டா அப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன சுகா சொல்கிறாங்க. இது பண்ண சொல்கிறாங்க. அந்த பையன் பாவம் என்ன சொல்கிறாங்க. பாரு எனக்கு வந்து கவலையில் சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. யாரும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு சுகா இப்போ உனக்கு தெரியும்னா சொல்லி கேட்குறாங்க. உனக்கு எல்லாரும் விசாரிச்சுட்டு தான் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறீங்க. சரி அதுக்கு சொல்கிறாங்க. நான் அவனை மேரேஜ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சொல்கிறாங்க. சுகா உனக்கு எனக்கு பைத்தியமா அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு பைத்தியம் தான், எனக்கு நீ பண்ண தப்பு அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. அங்கே பாரு அவன் என்ன சொல்றியா, உன்னை லவ் பண்ண தாண்டி போய் தப்பு பண்ணலடா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. ஏன் அப்படி இருக்க நீ சொல்கிறாங்க. சுகா அங்கே பாரு சொல்கிறாங்க. அங்கே பாரு இதுக்கப்புறம் அந்த பையன் கூட இருப்பான் சரியா சொல்கிறாங்க. அங்கே பாரு சுகா அவன் கூட அவன் வந்து உன் கூட வச்சுருக்கேன். அந்த அவனுக்கு ஆபத்து உனக்கு அவரை பிரிஞ்சு போக சொல்கிறாங்க. எந்த ஆபத்துலாம் நான் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க. பாரு எந்த ரிஸ்க் ஆகிடுப்பா அப்படி சொல்கிறாங்க. மேபி வரப்பதுக்குள்ள நீ அவனை அக்செப்ட் பண்ணிக்கிற முழுசா சரியா சொல்கிறாங்க. அப்புறம் மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. பாரு இப்போதைக்கு அவன் சேஃப்டி வேணும், அதனால் மட்டும் தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. அவன் குழந்தை பிறகு சொல்லி மனசார அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா போயிடுறாங்க. ஏன்னாக்கா சுகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டேக்கு தான் ஜெயவை லவ் பண்ணுறாங்களே. இப்போ அவன்ட்டு கொண்டு சரி சுகா நினைக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது உன் கனவுல கொண்டாட காசு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. நான் எப்படி அவனை லவ் பண்ண முடியும், நான் வந்து லவ் பண்ணவே இல்லை, இவன் சர்வீஸ் தான் பண்ணியிருக்கான் சொன்னால் யாருக்கு புரிய மாட்டேது அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் டே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டை பார்த்தா ரொம்ப கிராண்டாக அழகாக வெட்டிங் அரேஞ்ச் ஆகிட்டு ஜிம் பார்க்குறவங்க கிராண்டாக சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம் டாக்டர் என்னப்பா சொல்கிறாங்க. எதுக்கு இப்படிலாம் செலவு பண்ணுறீங்க, சிம்பிளாக பண்ண சொல்கிறாங்க. என்னப்பா சிம்பிளாக பண்ண சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு எங்களுக்கு வரைக்கும் அப்படியே ஒரு கிராண்ட் சன் ஓகே, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் எனக்கு உங்களோட மேரேஜ் ரொம்ப அழகாக பண்ணி பார்க்கணும் ஆசைப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு அச்சோ நான் படித்து முடிச்சு ஜாப் போகலான்னு நினச்சிட்டிங்கன்னா மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல உன் ஹஸ்பண்ட் ஒன்று நல்லா பார்த்து பாரு சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையாக இருக்குது சரி சொல்கிறாங்க. இப்போ ஆமாம் உனக்கு அந்த வீட்டில் எழுத பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. சேகனோட அப்பா அம்மா ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, என்கேஜ்மெண்ட் பார்த்து நல்லா பேசுகிறாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அப்படி மேட்ச்சுக்கு நல்லா பார்த்துப்பான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ரெண்டு பேசாமல் நீங்கள் கூட வந்துடுங்களா சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி கூட வர முடியும், நீ அப்போ வந்து எனக்கு பாரு அது போகும் சரியா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நெக்ஸ்ட் டே மாறி மேரேஜ். இந்த பக்கம் டைம் தான் அவ்வளோ கோவம் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. டே சொல்கிறாங்க. சொல்லிட்டா காய் சொல்கிறாங்க. பாரு நாளைக்கு மாறி மேரேஜ் சொல்கிறாங்க. நான் சொன்னது ஏற்பாடு பண்ணியா சொல்கிறாங்க. ஏற்பாடு பண்ணிட்டு ஆனால் சொல்கிறாங்க. பாரு உங்கள் பாட்டா தயவு செஞ்சு சொன்னது செஞ்சு சரியா சொல்கிறாங்க. நான் செஞ்சிடறேன் அப்படி சொல்லிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஜிமினுக்கு மேரேஜ் ஆக போகுது. ஜிமினுக்கு சீக்கிரம் காலை அவருக்கு மேரேஜ் ஆகுது. எனக்கு சீக்கிரம் வந்து நம்ம ஜிமினியே சீனியர் அவர் லவ் பண்ணுறாரு சொல்லிப்பாரு. ஆனால் ஜிமினி சொல்லிப்பாரு எனக்கு லவ்லாம் இல்லை சீனியர், எனக்கு வந்துட்டு கிராண்ட்மா இருக்காங்க, அப்பா அம்மா இல்லை,
நீங்கள் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா கிராண்ட்கிட்ட பேசுங்க சொல்லியிருக்காங்க. அவருக்கு பேசியிருப்பாரு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு செய்கிறாங்க, மேரேஜ் அரேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜிம்முக்கு கிராண்ட்மாக்கு ஏஜ் ஆகுது, சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க ஆசையாக இருந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் கால் பண்ணுறாங்க, இப்போ ஜிம் பிக் பண்ணுறாங்க. அப்புறம் டே சொல்கிறாங்க, என்ன பண்ணுற சொல்கிறாங்க. அது நான் ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம், எனக்கு ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேஸ் பேக்லாம் போட்டிருக்காங்க அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே அவ்வளோ கோவம் வருது. எப்படி என்னோட கோவம் நினைக்கிறது சொல்லிட்டு டேக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்க எப்போ ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, என் மேரேஜுக்கு நீ மட்டும் லேட்டாக வந்து அவ்வளோதான் பார்த்துக்கோ சரியா, நைட்டு நீ வந்துடணும், நீ நைட்டு வர மார்னிங் மேரேஜ் வரைக்கும் இப்படி தான் இருக்கா சரியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியல, அதுக்கப்புறம் உங்களை பார்க்க கூட டைம் இருக்காது அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல மாட்டேச்சா ஜிம் சொல்கிறாங்க. டே ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி பேசிட்டே இருக்காது சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று டே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் தான் பார்க்குறாங்க. எப்போயாவது டே மனசு வந்து மாறணும், மனசு மாதிரி நம்ம ஜெயோப்பையும் பேபியோட ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு. எனக்கு அந்த பேபி டேவோடது இல்லையா, டேவோட பேபி செகண்ட் நம்ம ஜெயோவுக்கு ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், பியோட ஹார்ட்டாக இன்னசென்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா நினைக்கிறாங்க. இந்த பக்கம் டே பார்த்து அவ்வளோ கோவமாக இருக்காங்க. என் ஜிம் எனக்கு மட்டும் தான், யாரும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப கோவமாகவே இருக்காங்க. இப்போ நைட்டு தான் நம்ம டே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்னமோ அதை ஏற்றா சொல்கிறாங்க. இப்போ என்ன எடுக்கிறாங்க தான் சொல்லிட்டு நம்ம ஜிம் தான் ஃபன் பண்ணிட்டு இருக்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட மேரேஜ் அவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பா அம்மான்ற கவலை எல்லாமே இல்லை, அவங்க கிராண்ட்மா வளர்த்துட்டாங்க, கிராண்ட்மா கிராண்ட்மா அவங்க ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஜிம்மின் போகிறாங்க. டீ ஆண்டியாக சொல்கிறாங்க. டே கிட்ட போகிறாங்க. மல்டி எப்படி சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கேன் டே ஜிம்னு சொல்கிறாங்க. உன்னை பார்த்து எப்படி ஆச்சு இல்லை, கிராஜுவேட் எப்போ பார்த்ததுக்கு பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. சார் மிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு டைம் மேரேஜ் ஒர்க்காக மேரேஜ் ஒர்க்காக போயிடுச்சா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படியே சொல்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. டே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் சொன்ன ரெடியாக சொல்கிறாங்க. ரெடியாக அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. கிராண்ட்மா எங்கள் ஜிம்னு சொல்கிறாங்க. இது அங்கே இருக்காங்க டே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு போயிடுறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, டைம் வந்துட்டு ஐயண்டா அவங்க சோல்மேட்டோட மேட்ச்சுக்கு லேட்டாக வருவா சொல்கிறாங்க. அது கிராண்ட்மா சொல்கிறாங்க, நீ எனக்கு ஒரு கிராண்ட்சன் மாதிரி தான் அப்படி தானே பார்க்குறேன், நீ எனக்கும் ஃப்ரெண்டோட மேட்ச்சுக்கு லேட்டாக வரதா சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே. அப்புறம் அப்பா அம்மாலாம் வரலையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே நீ வந்து போதும் அப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குற கிராண்ட்மா அவங்க பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் நீங்கள் அதனால யோசிச்சிங்களா அந்த பையனுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா அப்படி கேட்டேன், நான் நல்லா பேசுனது பையன்கிட்ட, அவங்க அப்பா மட்டும் ரொம்ப நல்ல பையன், நல்ல பசங்க இருக்காங்க, நல்ல ஃபேமிலிவா, அந்த ஃபேமிலி ஜிம் கூட நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஜிம்மி பிடிக்கும், லவ் பண்ணுறாங்க எப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு லவ் இல்லை ஆனால் பிடிக்கும்னு சொன்னாங்க. என்னோட சீனியர் இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல பசங்க கேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி மேரேஜ் கூட கண்டிப்பாக நல்லா பார்த்து பண்ணிட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதை மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மா சொல்கிறாங்க. அது நாளைக்கு மேரேஜே நடக்க போகுது, எனக்கு ஜிம் தான் எப்படி முடிஞ்சிச்சு அப்படி ஏன் இப்படி அப்படி கேட்குறாங்க. அது நம்ம கேள்விப்பட்டா சொல்கிறாங்க. என்ன கேள்விப்பட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம தேவையான விஷயத்தை காமிக்கிறாங்க மொபைலில், அதை பார்த்துட்டு இந்த கிராண்ட்மாக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இது சொல்கிறாங்க. கிராண்ட்மா நீங்கள் ஏமாந்துட்டீங்க, எனக்கு உங்கள் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை உங்களுக்கு, ஜிம்முக்கு அப்பா அம்மா இல்லை, நீங்கள் ஜஸ்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவ்வளோதானே, அதெல்லாம் உங்கள் ஈஸியாக ஏமாத்துறாங்க சரியா. அந்த பையன் நல்ல பையனாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் கிராண்ட்மா அவங்க நல்ல பையனே இல்லை, ஜிம்மில் அழகாக இருக்கலாம், அந்த ரீசன் மட்டும் தான் வந்துட்டு அவன் மேரேஜ் பண்ணி நினைக்கிறாங்க தவிர மற்றபடி அதெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது. ஜிம்மில் கண்டிப்பாக ஹாட் பண்ணுவாங்க, அங்கே போனால் ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கும்தான் சொல்கிறாங்க. என்ன டைம் சொல்கிறேன், இந்த பொண்ணு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த ரீசனால தான் ஜிம்மில் அவங்க மேரேஜ் பண்ணி போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படி மேரேஜ் பண்ணி பொண்ணு அவங்க தான் ஒன்றா இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்து ஹாட் ஆகிடுவான் சொல்லுவோம். நம்ம டேக்கு கிராண்ட்மாக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படிப்பா சொல்கிறேன் வேணா பாருங்க சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது ஒரு பொண்ணு, அது செக்கப் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் இருக்குது. இதை கேட்குறா, இது பார்க்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏங்க அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட் வராங்க, என்னம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுது. என்னப்பா சொல்கிறேன். ஆமாம் கிராண்ட்மா நீங்கள் மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு ஜிம் ரொம்ப ஹார்ட் ஆகிடுவான், என் சோல்மெண்ட் ஹார்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியல சொல்கிறாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப டவுட் இருந்துச்சு, அதான் நான் ஃப்ரெண்டு கொஞ்சம் டேஸாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். மேரேஜ் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவன் எங்கே போகிறேன் என்ன பண்ண சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படி சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறேன்னு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஜிம் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப குழந்தை அழுதுருவான், தாங்க மாட்டான், அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஐயோட ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோதான் இதே மனசு நொறுங்கி போயிடுச்சு. என்னப்பா சொல்லிருக்கு. அவங்க கிராண்டா சொல்கிறாங்க, அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்போ என் ஜிம்மின் சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, மேரேஜ்க்காக ரொம்ப அழகாக ரெடியாக இருக்காரு. இப்போ நாங்கள் ஜிம் டே பார்க்குறாங்க. நீங்கள் மட்டுக்கு மேரேஜ் பண்ணிட்டு இருந்துச்சுக்கேன், அவன் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவான், இது தேவை நீங்கள் சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இல்லை என் குழந்தை அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் தப்பான பையன் நல்ல பையன் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. இப்போ குழந்தைக்கு மேரேஜ் தப்பாட்டா என்ன பண்ணுறது, உனக்கு பார்த்து அரேஞ்ச் பண்ணாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாங்க. எங்களுக்கு மொத்த சேவிங்ஸுமே ஜிம்முக்காக நாங்கள் பண்ணி மேரேஜ் போடுவோம், ரொம்ப அழகாக நடக்கும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி ரொம்ப அழகாங்க. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதில் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு பேக்கரி நடத்துவாங்க, ரன் பண்ணுறாங்க.
அதில் வர மொத்தமாக சேவிங் பண்ணி நம்ம ஜிம்மில் நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. சரி ஓகே, நம்ம ஜிம்மில் மேரேஜ்க்காக நல்லா சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மொத்தத்தை யூஸ் பண்ணி ஜிம்முக்கு எல்லாம் பார்த்து வாங்கியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா அந்த குறைய தெரியக்கூட சொல்லிட்டு பார்த்து பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணி என்ன ஆகும், குழந்தை மனசு எவ்வளோ துடிச்சு போயிடும் சொல்லிட்டு நம்ம நண்பருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, வேறு வழியில் நிறுத்தாங்க சொல்கிறாங்க. அதே எப்படி மேரேஜ் நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு தப்பான பையனுக்கு மேரேஜ் பண்ணி தருவீங்களா சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட ஜிம்மில் கிராண்ட் என்ன பண்ணுறது ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சு பார்க்குறாங்க. டேன்னு சொல்கிறாங்க, நண்பா சொல்கிறாங்க. நம்ம கேட்ட தப்பா அனுப்பிச்சு மட்டும் சொல்கிறேன். எனக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீ எனக்கு தெரியும் டேன்னு சொல்லிட்டு ஜிம்மில் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலும் நீ ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கிறா கேட்குறாங்கக்கா. எனக்கு நானா சொல்கிறாங்க. ஆமாம், நீ மேரேஜ் பண்ணிக்கிறியாப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு ஜிம்மி ரொம்ப குழந்தை இன்னசென்ட்டுப்பா. அவனுக்கு இப்போ வந்து மேரேஜ் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கேன். செகண்ட் ஒரு மேரேஜ்க்குள்ள அவன் மேரேஜ் பயப்படுவான். இப்படி ஒரு விஷயம் நினச்சி தெரிஞ்சாக்கா எனக்கா ரொம்ப துடிச்சு போயிடுவான். என்கிட்ட இப்போ இதுக்கப்புறம் இனி ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறேன் அந்த ஸ்ட்ரென்த்து என்கிட்ட இல்லைப்பா. தயவு செஞ்சு ஜிம்மி நீ தான் பத்திரம் பார்த்துப்போ. உனக்கு அவன் ரொம்ப பிடிக்குமே, அவன் மேலே ரொம்ப கேர் வச்சிருக்கா, ரொம்ப லவ் வச்சிருக்கா சொல்கிறாங்க. கிராண்ட்மா நாங்கள் சோல்மேட் எனக்கு புரியுது, ஏன் சோல்மேட் லைஃப் பார்ட்னர் ஆகக்கூடாதா சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, ஏன் சோல்மேட் லைஃப் பார்ட்னர் ஆகக்கூடாதா, உன்னை தாண்டி வேறு யார் நினைப்பாங்க ஜிம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க, ஜிம்மி சம்மதிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு சரியா, ஜிம்மில் மேரேஜுக்கு சம்மதிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. தயவு செஞ்சு ஜிம்மி லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுப்பா. அந்த பையன்கிட்ட என் ஜிம்மில் வந்துட்டு இந்த மாதிரி தப்பாக போய் மாட்டிக்கூடாதுப்பா. அவன் இவ்வளோ மோசமானவன், என்கிட்ட அவ்வளோ நல்ல விதமாக பேசுனாங்க. நானே இவ்வளோ நம்பிட்டேனே, இந்த அளவுக்கு நானே அவன் மேலே பாசமே வச்சுட்டேனே. அவன் எனக்கு டான்ஸ் ஆடினா வர போகிறான்னு சொல்லிட்டு எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். அவன் இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணுறான் என் பையனுக்கு, அப்படி எனக்கு டான்ஸ் எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாறாங்க. இப்போ டேயோட ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. அவங்க டேயோட ஹேண்ட் பண்ணிட்டேன். எங்கள் பார்த்து ஆக்சுவலி ஜிம்மில் நீ தான் சர்வ் பண்ணணும் இந்த பிரச்சனை வந்து சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, ஆமாம் நீ தான் ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கணும் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த மேரேஜ் ஸ்டாப் ஆகிடக்கூடாது, ஸ்டாப் பண்ணால் கண்டிப்பாக எங்களுக்கு தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க, ப்ளீஸ்ப்பா சொல்கிறாங்க. ஆனால் அவன் மேரேஜ் வந்துட்டு ஸ்டாப் பண்ண விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அவன் கண்டிப்பாக ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்க நினைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் தப்பான பையன் இதாக சொல்கிறாங்க. அது கேட்க ரொம்ப கோவம். இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்க ரெண்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க சொல்லுங்கள். கம்ப்ளைண்ட் ஆகும் சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. அந்த பையன் வந்துட்டு இந்த மாதிரி சீட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவில் காமிச்சிருக்காங்க. ஃபோட்டோலாம் காமிச்சா கண்டிப்பாக அவன் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டு போயிட்டு இந்த கேஸை வின் பண்ணி வெளில வரதுக்குள்ள நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜிம்மு சேஃபாக நம்ம காப்பாற்றிடலாம் சொல்கிறாங்க. இது கேட்கவும் நம்ம கிராண்ட் கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைல் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க, என் கூட சொல்கிறாங்க காய் அவங்க கூட வருவோம் சொல்கிறாங்க. அப்படியே காய் எடுத்து கூப்பிட்றாங்க. காய் விடுறாங்க. அவங்க டே சொல்கிறாங்க, கிராண்ட் ஃபோர் எடுத்து கூப்பிட்றாங்க, கூட்டிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ காய் கூட்டிட்டு கிராண்ட் ஃபோர் கூட்டிட்டு போயிட்டு ஃபைல் பண்ணிடுறாங்க. இந்த பையன் வந்து இந்த மாதிரி சீட் பண்ணுறேன் கிராண்ட் சொன்ன சொல்கிறாங்க. அப்படியா, ஆனால் அந்த பையன் கூட இருக்காது பொண்ணு வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க சீட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. என்ன ப்ரூஃப் இருக்கு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க தெரியும் சொல்கிறாங்க. இப்போ மாவங்களும் சொல்லி ஓகே சொல்லிட்டு வாங்கிடலாம். இந்த பக்கம் போலீஸாக போயிட்டு நைட்டு போகிறாங்க. நம்ம சீக்கிரோட வீட்டில் ரொம்ப அழகாக கிராண்டாக வெட்டி வந்து அரேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு பர்சன் போய் பார்க்குறாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போகிறாங்க. நீங்கள் சீக்கிரம் சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் சொல்கிறாங்க. இவரோட அரெஸ்ட் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் உங்களுடைய ஃபேன்ஸை சீட் பண்ண ட்ரை பண்ணி சொல்கிறாங்க. எது நானா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஃபேன்ஸோட சீட் பண்ண ட்ரை பண்ணி சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க சார் புரியல சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குற இந்த பொண்ணு யாரும் அவங்க கேட்குறாங்க. அது யாரும் சொல்கிறாங்க. சொல்லி இந்த பொண்ணு யாரும் கேட்குறாங்க. அவங்க சிஸ்டர் யாரும் கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லுவாங்க ஃபேமிலியை கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க. வேறு யாரும் கேட்குறாங்க. இப்போ ஒரு சொல்கிற பொண்ணாக இருக்குது. அது சொல்கிறாங்க. பாருங்கள் ஒரு பையன் சீட் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா சொல்கிறாங்க. பையன் பாவம்னு சொன்ன சரியா, அந்த பையன் நீங்கள் சீட் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. உங்கள் கிராண்ட் ஃபார்ம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நல்ல வேலை மேரேஜுக்கு பிஃபோர் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்படி தான் பல பேர் லைஃப் நீங்கள் ஸ்பாயில் பண்ணிருக்கீங்க. வாங்க சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சார் நீங்கள் பாருங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண விடுங்க சொல்கிறாங்க. நீ கோர்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ வா சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க கிராண்ட் ஃபாதர் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய்ட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் சேகன் அப்பா அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இப்போ சேகனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க, அது என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. அது ஆண்டி சொல்கிறாங்க. யார் அந்த பொண்ணு யாருன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அது சேகனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு மாதிரி இருக்குது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போனா அந்த பொண்ணு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் எதுக்கு அவங்க ஜிம்மில் மேட்ச் பண்ணி ஓகே சொன்னா சொல்கிறாங்க. ஆண்டி அது எங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. தெரியலையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லுங்க. அவங்க ஃபோட்டோ பார்த்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க வந்து எதனால் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு எதுவுமே தெரியல. பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது பொண்ணு எங்கே இருக்காங்க தெரியல அவங்க யாருக்குமே. இப்போ சேகன் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மேரேஜ் வந்துட்டு எங்கள் வீட்டில் அப்படியே திங்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மேரேஜ் ஒர்க் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. மார்னிங் மேரேஜ் அப்படியே எல்லாம் போட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. இப்போ கிராண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவருக்கு இங்கே வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் டே வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு தான் வந்துட்டாங்க. லாஸ்ட் கேட்குறாங்க. இப்போ நம்ம கிராண்ட் பார்க்குறாங்க. அதை நம்ம ஜிம் தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் கிராண்ட் மேன் கொடுத்துட்டாங்க. அப்பா அப்படி கூப்பிட்டே இருப்பாங்க. சரியா அது அவரோட ஹேபிட்டு. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. வருவாங்கப்பா சொல்கிறாங்க. வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சொன்னால் கண்டிப்பாக டீச்சிங் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க டே வந்து சொல்லிட்டு மட்டும் தான் பார்க்குறாங்க. வேறு மாதிரி பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. புரியுது. அதை ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஜிம் நினச்சிருக்காங்க. அப்படி ஷையாக நினச்சிருக்காங்க. ஆப்போசிட் என்ன குரூப் வரவே இல்லை. இப்போ நம்ம கிராண்ட் பார்க்குறாங்க. டைம் ரெடியாக சொல்லிட்டாங்க. நினைக்கிறேன் மானா சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டேன். ஓகேவா நான் சொன்னால் அவன் என் பேச்சு மீற மாட்டான். நீ வா சொல்கிறாங்க. இப்போது ஃபாரின் கூட்டி விடாங்க. அந்த இப்போ ஜெயோ பார்த்தா அது அம்மா உட்காந்துருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம தேவை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா. ஆனால் அவனுக்கே புரிய முடியும். என் மேலே பாசம் கூட பரவாயில்ல. இது அவனோட குழந்தை. இது அவனுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு குழந்தை மேலே கூட அவங்க பாசம் தான் ஜிம்மிக்கு கட்டே கூட ஜெயோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
சுகா பார்க்குறாங்க, என்ன ஃபீல் பண்ணுற புரியுது, கண்டிப்பாக உனக்கும் டேக்கும் மேரேஜ் நடக்கும், சரியா மேரேஜ் பண்ணி ஒன் டேக்கு வந்து அவங்க கூட அனுப்பி கூட என்னோட பொறுப்பு, நீ ஃபீல் பண்ணக்கூடாது, இருக்கும் டேக் பிறக்க வரைக்கும் சேஃபாக இருக்கும், அதுக்காக மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு என் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா டேவோட அப்பா ரொம்ப ரொம்ப மோசமானவர், அதனால தான் சுகா பார்க்குறாங்க அந்த ஆள் ரொம்ப மோசமானவங்க, இவனு எங்கள் அம்மாவும் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது இந்த பக்கம் நம்ம டே போட்டு நிற்க வச்சுட்டாங்க. ஜிம் பார்த்தா யாருன்னு சீக்கிரம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி நினச்சிட்டு ஷையாகிட்டே இருக்காங்க. இப்போ கிராண்ட்மாக்கு ஒரு மாதிரி இப்போ எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, என்ன ரூம் மாறிட்டாங்க சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதோட நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம்டா. ஓகே பாய், டிக்கெட் அவங்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.